ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு மொபைல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ பிஃபோர் தட் நீங்க எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்கீங்க. நாங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆக்சுவலி டைம் 4 months ஆச்சு. 4 months எப்போடா காலேஜ்ல ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எந்தூசியாசமோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண டைம் அப்ப ஓகே என்ன பண்ண போறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டோம், வாட் இஸ் கோயிங் டு பி மை 4 years ஆஃப் காலேஜ் லைஃப் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் அப்ப நிறைய யோசிச்சிருக்கோம். யோசிக்காம நடந்த பல விஷயங்கள் தான் இப்போ எங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கு. இந்த 3 years அதுக்குள்ள நாங்கள் அச்சீவ் பண்ணதுன்னு சொல்றதை விட எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ. ஃபர்ஸ்ட் தேங்க் அவர் சிஓ மேம் அனிஷா மேம், தேங்க் பண்ணுறவங்க அவர் பிரின்சிபல் சார் அண்ட் அவர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி விவேகானந்தன் சார் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் சப்போர்ட் அசோக் சார், மைக்ரோசாஃப்ட்ல இருந்தவங்க எல்லாரும். பிஃபோர் தட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கிட்ட லேப்டாப்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ்? நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்க? பிகாஸ் 7 HP 8 கரெக்டா? அது டெவலப் பண்ண கம்பெனி எது தெரியுமா? கேட்கல. மைக்ரோசாஃப்ட். ஓகே, இப்ப இங்க இருக்கிற கிரௌட்ல இருக்கிற யாராச்சும் நினைச்சா மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ற யார் கூடயாச்சும் பேச முடியுமா? உங்க யாராச்சும் பேச முடியுமா? வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் a very big company, we all know it. அப்படிப்பட்ட கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க கூட தான் நாங்க பேசியிருக்கோம். காரணம் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வந்தாங்க, வந்து ஒரு ஆப்பத்தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஆப் டெவலப் பண்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மொபைல் போன்ஸ் வச்சிருக்கீங்க கையில. எல்லா மொபைல்ஸ்லயும் இப்ப நிறைய ஆப் இருக்கும். வாட்ஸ்அப், ஹைக், எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான். ஹைக் எல்லாம் மெசேஜஸ், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. there are millions of applications in Windows Store, Android Store, இந்த மாதிரி ஒவ்வொருலையும் இருக்கு. நாங்க டெவலப் பண்ணது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஸ்டோர் இருக்காங்க. விண்டோஸ் ஸ்டோர்ல இருக்க அப்ளிகேஷன்ஸ் நாங்க டெவலப் பண்ணோம். ஓவர் 180+ ஆப்ஸ் ஃபார் காலேஜ்ல இருந்து மட்டும் டெவலப் பண்ணோம் வித்தின் 30 days. நீங்க நம்ப மாட்டீங்க, 30 daysல 180+ ஆப்ஸ் பண்ணோம் வித்தின் 30 days. இட் வாஸ் லைக் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடணும். வந்தாங்க 3 days கேம்ப் நடந்துச்சு, ஓட ஆரம்பிச்சவங்க தான். வித்தின் 30 days எல்லாரும் ஆப் சப்மிட் பண்ணோம். யூ ஒன்ட் பிலீவ் இட், எல்லா ஆப்பும் ஸ்டோர்ல இருக்கு. காசு கொடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஆப்பை. நாங்க நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். நாட் ஜஸ்ட் திஸ், இதோட ஸ்டாப் ஆகல. மைக்ரோசாஃப்ட் சரி, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஒன்று இன்னொன்று சொல்றேன். எத்தனை பேர் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க நெட்ல எந்த வெப்சைட்ல போய் தேடுவீங்க? கூகுள். நம்ப மாட்டீங்க, கூகுள்ல இருந்து வந்திருக்காங்க எங்க காலேஜ்க்கு. கூகுள் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ் எங்க காலேஜ்ல இருக்காங்க. கூகுள் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்னா என்னன்னா, கூகுள்ல இருந்து ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணி அவங்களோட டெவலப் பண்ற சாஃப்ட்வேர்ஸ், நியூ டெக்னாலஜிஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பார்ட்னர் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லையும் எங்க காலேஜ்ல கூகுள் ஸ்டூடெண்ட் பார்ட்னர் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ், ஸ்டூடெண்ட் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே எங்களுக்கு இங்கே தான் கிடைச்சிச்சு. ஸோ all this happened only after joining this college and engineering degree. So engineering degree is not just a job. நீங்க நினைச்சதை செய்யலாம். Engineering is what அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, you can change this entire setup of your world. நீங்க நினைச்சிட்டு இருக்க சுத்தி இருக்கிற உலகத்தை you can change it. The power is given to you. The degree DE, that is what is going to make you change the whole entire world. அதுக்கான opportunity is your college life. அதை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுனால, நாங்க ஏற்படுத்திக்கிட்ட அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டதுனால கிடைச்ச வாய்ப்பு தான் இது. 5000 பேர் மத்தியில் இருக்க க்ரௌட் முன்னாடி இப்ப நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தைரியத்தை கொடுத்தது எங்களுக்கு. நாங்கள் அச்சீவ் பண்ண சக்சஸ். ஒன்ஸ் யூ டேஸ்ட் யுவர் சக்சஸ், ஆட்டோமேட்டிக்லி யுவர் கான்ஃபிடன்ஸ் ரைசஸ். தட் பிகம்ஸ் யுவர் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஸோ thank you for college. I love to thank my college for giving me this opportunity to stand here and speak in front of this crowd and beloved my friends and my brothers and sisters. Please, engineering படிக்கிறீங்க அப்படின்னா, try to change this world with the power which you are given in your hands.